Hi guys, வணக்கம் guys, welcome to my channel. ரொம்ப நன்றி. ரெண்டாவது வீடியோ நான் போட்டுட்டேன், மறக்காம பாருங்க. Sorry guys, நான் கொஞ்சம் லேட்டா அப்டேட் பண்றேன். ஏன்னா இது முன்னுக்கு வந்து சைனீஸ் நியூ இயர், அதனால எனக்கு வீடியோ செய்ய முடியாம போயிடுச்சு. இப்போ வந்து கண்டினியூவஸா ஒரு வாரம் ஒரு வீடியோ நான் போடுவேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நிறைய லைக் போடுங்க. இன்னைக்கு என்ன ஸ்டோரி சொல்ல போறோம்னா, இன்னைக்கு வந்து இந்த ஆண்டி பத்தி சொல்ல போறோம். இந்த ஆண்டி பேர் வந்து மிரோகோ, அவங்க வயசு வந்து 58 வயசு. எனக்கு தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னு. பக்கத்து வீட்டு ஆள் வந்து ராத்திரி வந்து சவுண்ட் ரொம்ப நாய்ஸ் பண்ணுவாங்க, பகலும் நாய்ஸ் பண்ணுவாங்க. சில தான் நீங்கள் தூங்க முடியாமல் ஏஞ்சிக்க முடியாமல் இருப்பீங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. இது முன்னாடி நான் சிட்டி வீட்டில் தங்கும் போது அந்த வீடு வந்து கொண்டோ. ஸோ அந்த கொண்டோ பார்த்தீங்கன்னா நிறைய தங்குவாங்க. ஸோ அந்த தங்குறதுல எந்த வீடு வந்து ரிங் பண்ணி தான் இருந்தாங்க. அந்த ரிங் வந்து நீங்கள் சாமி கும்பிடுறீங்களா, அந்த ரிங்னால என்னால் படுக்க முடியாமல் நானும் நினச்சிட்டு இருந்தேன், என்னடா ராத்திரி வந்து யாரா ரிங் பண்ணிட்டு இருக்காங்க, தூங்க வேணவா. ஒரு கத்த வந்து எனக்கு என்ன பயம்னா, ஏதாச்சும் பெய் இருக்கும் மாதிரியான்னு. ஸோ ராத்திரி தூங்கும் போது ஏதாச்சும் இந்த மாதிரி சவுண்ட் இருக்கும் போது பார்த்துங்க கைஸ். உனக்கு வெக்கமா இல்லை? ஏன் வெக்க பண்ண? ஓகே கைஸ், நம்ம ஸ்டோரி உள்ளே பூண்டுருவோம். இந்த விஷயம் எங்கே நடந்துருச்சு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் ஹெகுரி நாரா கவாபாடை இந்த இடத்துல வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. அவங்க இந்த இடம் தங்கு மின்னுக்கு வந்து இந்த இடம் வந்து பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக ஒரு இடம். ஆனால் எப்போ அவங்க இங்கே தங்குனாங்களோ விஷயமே மாறிடுச்சு. 1996 அதாவது 2005 அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னாடிக்கிற ராத்திரி வந்து ரேடியோ தொண்டுகிட்டே இருப்பாங்க, ரொம்ப அன்னாய் பண்ணுவாங்க, சவுண்டு நாய்ஸே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, அன்னாடிக்கும் இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க டெய்லியும் வந்து நாய்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து நைஸ் பர்சன்ஸ், நல்லா பேசுவாங்க, நம்ம பார்க்குற மாதிரி அவங்க அவ்வளோ கெட்டவங்களா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரிதான் டெலிவரி கேஸ்லாம் வரும்போது கூட அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜம்பிங் பண்ணி சிரிச்சு போய் அந்த பார்சல்லாம் எடுப்பாங்க. வீடியோ பார்க்க நீங்கள் கண்டிப்பாக நடிச்சிருப்பீங்க. இவ்வளோ விஷயம் பண்ணால் கூட சில பேர் வந்து நல்லவங்க சொல்கிறாங்கன்னு. ஆக்சுவலி ஏன் அவங்க வந்து இப்படி மாறிட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க மின்னுக்கு தங்குற அந்த பொண்டாட்டி பிடிச்சனால தான் இந்த மாதிரி மாறிட்டாங்க. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1989 அவங்க மின்னுக்கு அந்த வீடு வந்து கூடி தங்கியிருக்காங்க. அந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 வீடு ஆளும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஒன்றா டீ டைம் போவாங்க, ஒன்றா ஜாலியாக இருப்பாங்க, ஒன்றா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் மனசு கண்டிப்பாக ஒரு யோசனை வரும், ஏன் அவங்க வந்து சண்டை போட்டாங்க, ஏன் இந்த மாதிரி நாய்ஸ் பண்ணாங்கன்னு. கண்டினியூவஸாக பாருங்கள், நான் சொல்லுறேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க கூட சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு நிறைய பிரச்சனை உருவாக்கினால பின்னால் வந்து இந்த மாதிரி ஆகிட்டாங்க. சில பேர் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கேட்டுருக்காங்க, என்ன விஷயம், ஏன் அவ்வளோ சண்டை, ஏன் அவங்க மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்காங்கன்னு. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இந்த ஹவுஸ் மூவ் பண்ணும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லலையா. ரெண்டாவது வந்து நம்ம வீட்டு விளக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கலையா. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பிரச்சனை வருதுனால அவங்களும் மறந்துட்டாங்க இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. அதுக்கப்புறம் நிறைய ரீசனால அவங்க வந்து இந்த 2 பேர் மேலே ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. நீங்கள் என்ன கேட்டிங்க என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக 2 குடும்பம் வந்து கண்டிப்பாக சில பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஒரு சைடில் நம்ம போய் யோசிச்சா இவங்க மேலே தப்பு வரும். ஆனால் நம்ம 2 பேர் சைட் போய் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷம் 1996 to 2005 டெய்லி வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கரு மூணா கூட பக்கத்து வீடு சவுண்டு வந்து கண்டிப்பாக கேட்கும். இந்த பிரச்சனைனால அவங்க நிறைய சீக்கிரம் வந்துருக்கு. காரு பிரச்சனை, தூக்கம் பத்தல, பிபி ஏறு, நிறைய பிரச்சனை அவங்களுக்கு வந்துருச்சு. சில டைம் மயக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட போயிருக்காங்க. 7 வருஷம் சண்டை. அவங்க சவுண்ட் நாய்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க வீடை 2nd floor வந்து இன்னும் மின்னுக்கா கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டுமா நீங்கள் நினைக்கிறீங்க, சிசிடிவிக்கும் 2-3 சிசிடிவி வச்சாங்க. அப்படியெல்லாம் மின்னுக்கு வீடு என்ன பண்ணுறாங்கன்னு அங்கே மொத்தமாக தெரியும். அவங்க இந்த விஷயம் செய்யனால 5 மில்லியன் ஜப்பான் காசு பாய்ச்சிட்டாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களும் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரிப்போர்ட் போலீஸ் பண்ண போகிறாங்க. மீருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மியூசிக் மட்டும் தொடர்கிறதில்ல, இது
பிரமாதம். இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஏன் டான்ஸே பண்ணுவாங்க. சில டைம் வந்து அவங்க வீட்டில் வந்து ரேடியோ கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்கள வீட்டுக்கு போயிட்டு ரிங் பெல் போய் அமுட்டி விளையாடுவாங்க. அது மட்டுமா கார் ஹார்ன் கூட போய் ஹார்ன் பண்ணுவாங்க. சில டைம் வீட்டில் வந்து நெருப்பு கூட விளையாடுவாங்க. ஏன் நெருப்பு விளையாண்டாங்கன்னா அந்த புகையை வந்து அங்கே வீட்டில் போனால் அங்கே வந்து சத்தை கூட காய வைக்க முடியாமல் போயிடும். என்ன கொடுமைடா இது. ஐயோ ஐயோ. அவங்க ஏன் இவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க சீக்கிரமாக இந்த வீட்டால் வந்து இங்கேருந்து வெளில போகணும் அந்த மாதிரி தோணில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த 2 ஃபேமிலி சண்டைனால அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பத்திரிக்காரங்க வந்து கூப்பிட்டு இருக்காங்க, வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த மின்னுக்கு இவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு. இந்த பத்திரிக்காரங்க வந்து இந்த வீடியோ விளையாடுறதுனால அவங்க ரொம்ப வைரல் ஆகிட்டாங்க. சில பேர் அவங்க வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணிட்டு ஸ்டோரியில் போட்டாங்க, இன்ஸ்டாவில் போட்டாங்க, நிறைய இடத்துல கூட போட்டாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க வச்சு ஒரு கேமே செஞ்சு விளையாக்கிட்டாங்க. நீங்கள் நல்லா பாருங்க என்ன கொடுமைன்னு. அவங்க இந்த மாதிரி நாய்ஸ் பண்ணனால மின்னுக்கு வீட்டு மட்டுமே எஃபெக்ட் பண்ணல, பக்கத்து வீட்டு ஆளு எல்லாமே அனாய் பண்ணிட்டாங்க. 1999 இந்த ஃபேமிலி வந்து உண்மையாக வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல் அவங்கள பற்றி ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் வந்து மிரோக்கோ வந்து 850,000 yen காசு தந்துருக்காங்க. ஆனால் திருந்திட்டாங்களா? இல்லை. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. 2002 என்ன பண்ணாங்க தெரியுமா, மின்னுக்கு வீட்டுக்கு போயிட்டு மின்னுக்கு வீடார கருவை எடுத்து எட்டி உடைச்சிருக்காங்க. அங்கேயும் 100,000 ஃபைன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவ்வளோ காசு கொடுத்தா கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, அதுக்கு மேலே வெறுப்பு வந்துருக்கு அவங்களுக்கு. 2005 வந்து போலீஸ் திருப்பி ஒரு வாட்டி பிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து கேஸ் ஒன்றும் சீரியஸாக ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் கோர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் 2வது வாட்டி கோர்ட் போகும்போது தண்டனை ஒன்று ஏற்றிட்டாங்க. 1 வருஷம் 8 மாதம் தண்டனை கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்க்க நீங்கள் கண்டிப்பாக நடிச்சிருப்பீங்க, இவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறா, இவனு கெட்டவ இந்த மாதிரி நடிச்சிருப்பீங்க. ஆனால் ஜப்பான் ஒரு சோஷியல் மீடியா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, வா 58 வயசு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த ஆள் கண்டிப்பாக நிறைய வருஷம் வாழலாம். அங்கே பூர்வ கண்டிப்பாக ஜப்பானோட நம்பர் 1 க்ளீன். அவங்க தப்பே இல்லை, அவங்க வந்து கிரிமினல் இல்லை, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ரொம்ப பாவமாக இருக்காங்க, கண்டிப்பாக பத்திரிக்காரன் வந்து தவறாக போட்டிருப்பான்னு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டு ஆள் பேசும்போது சவுண்ட் வந்து சின்ன சவுண்டாக இருக்குது, ஆனால் வந்து மீருக்கோ பேசும்போது சவுண்ட் வந்து பெருசாக வச்சுருக்காங்க. அந்த அர்த்தம் என்னன்னா பத்திரிக்காரன் வந்து காசு சம்பாதிக்கிறதுனால அந்த வீடியோ வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில சோஷியல் மீடியாவும் சில நியூஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீருக்கோ ஹஸ்பண்ட் கலைமீனுக்கு வந்து சில பேரா அட்ராஃபி இந்த மாதிரி சீக்கு வந்து இருக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க பிறந்தது 3 பிள்ளையும் அதே சீக்கு இருக்கனால இந்த வீட்டு ஆள் வந்து இந்த பிரச்சனை தெரிஞ்சனால எல்லா ஆளுக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கேன் ஆகி இந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடைசி பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்காரங்க எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. は川原さんに指一本触れてませんので何にもしておりませんので。வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த மீருக்கு ஒரு விரல கூட தொட்டதில்லை சொல்லியிருக்காங்க. ஆனால் வீடியோ பார்க்க நீங்களே நினச்சி பாருங்க, அவங்க ஒன்றும் செய்யலைன்னா எப்படி வந்து இவங்க வந்து அவ்வளோ கோவமாக இருந்தாங்க. இன்னும் அவங்க வந்து இந்த ஃபேமிலி மட்டும் தான் அட்டாக் பண்ணுறாங்க, வேறு யாரும் அட்டாக் பண்ணுறதில்ல. நீங்களே நினச்சி பாருங்க ஏன் இப்படி நடந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, ஆனால் இது வந்து கண்டிப்பாக வந்து மீரக்கோட கேட்கணும். இதுக்கப்புறம் அங்கே ஸ்டோரி எப்படி ஓடிச்சுன்னா, அவங்க வந்து ஜெயிலேருந்து வெளில வந்தானே அவங்க வேறு எல்லாம் போய் தங்கிட்டாங்க, திருப்பி அந்த இடத்த தங்கலை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நியூஸ் எல்லாமே திருப்பியும் கண்டினியூஸாக வெளியாகல. கடைசி இந்த ஸ்டோரி நான் என்ன சொல்ல வரேன்னா, பக்கத்து வீடு ஆள் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இல்லைன்னா இன்னொரு மீருக்கோ உங்கள் வீட்டை பக்கத்தில் வருவாங்க, சரியா? ஓகே கைஸ், சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி வீடியோஸ் எதுவும் எனக்கு உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தமிழ் நல்லா வரல. ஸோ ஏதாச்சும் தப்பாக பேசுனதுன்னா நீங்கள் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள், உண்மையாக ரொம்ப சாரி. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோ நான் வெளியாக்குவேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா நல்ல வீடியோலாம் நான் வெளியாக்குவேன். ஐ ரியலி ஹோப் யூ கைஸ் சப்போர்ட். ரெடி தேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம்.